ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைனாமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ அதில் வந்து ஃபோர் ஃபோர்ஸஸ் அண்ட் எ கப்புள் ஆர் அப்ளை டு எ ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் பிளேட்டில் 4 பக்கம் 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ 620, 520, 320, 760 4 ஃபோர்ஸு. எ கப்புள்ன்றது வந்து இந்த மொமெண்டம். ஸோ மொமெண்டம் வந்து 1150 கொடுத்துருக்காங்க. In a rectangular body as shown in figure. Determine the magnitude and direction. So இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துருக்க ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடும். ஃபோர்ஸ் எவ்வளோ, அதோட ஆங்கிள் என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் கப்புள் சிஸ்டம் ஆல்சோ டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் ஃப்ரம் ஓ. ஸோ ஓலேருந்து எக்ஸுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க. வேர் த ரிசல்டன்ட் இஸ் இன்டர்செக்ட். ஸோ ரிசல்டன்ட் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஈக்கான பாயிண்ட் அந்த இடத்துல வந்து இங்கே ஒரு டயகனல் ஃபார்ம் ஆகுது. அந்த டயகனல் ஃபார்ம் ஆகுறதுல வந்து ரிசல்டன்ட்டு, அந்த ரிசல்டன்ட்டில் இந்த ஈ வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிசல்டன்ட். ஸோ அப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ், அடுத்து டைரக்ஷன், அடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம். இது மூணுத்தையும் பிரிச்சுக்கலாம். முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 520, ரெண்டாவது 620, மூணாவது 760, நாலாவது 320. ஸோ 520 அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடில் போயிருக்கு. அப்போது இங்கே எக்ஸ் கம்மா ஒய் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது ஐ, ஒய்ன்றது ஜேன்னு சொல்லி எடுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்படி பார்த்தா மைனஸ் ஐ டைரக்ஷன். ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது. நெக்ஸ்ட்டு 620 ஒய் டைரக்ஷனில் நெகட்டிவ் ஃபோர்ஸ், அப்போது மைனஸ் ஜே டைரக்ஷன். அப்போது 760ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடு, அப்போது மைனஸ் ஐ டைரக்ஷன். 320ன்றது பார்த்தீங்கன்னா ஜே டைரக்ஷன், ஒய்யில் போகுது. அப்போ ஜே டைரக்ஷனில் பாசிட்டிவ், மேலே போகிறனால பாசிட்டிவ், அப்போது ஜே. ஃபிஃப்த்தாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இ. ஸோ மொமெண்டம் இன்றது வந்து நம்மளுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் இருக்கு, கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸில் நடக்கும்போது நம்மளுக்கு அது பாசிட்டிவ் சைன். ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 520 அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸில் 0ல் இருக்குது. அப்போ ஆக்சிஸில் எக்ஸில் 0, அதாவது நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் தான் அந்த லைனு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய டேரக்ஷன் வந்து ஒய் டேரக்ஷன் பார்க்கணும். அப்போ ஒய் டேரக்ஷன் 0லேருந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0, ஒய் எக்ஸில் 0, ஒயில் வந்து 0.32. நெக்ஸ்ட்டு 620ன்றது ஒய் டேரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் டேரக்ஷன் சேர்த்து எடுக்கணும். அப்போ எக்ஸ் டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 0.26. இந்த 620ன்றது இங்கே பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது 0.26 அதோட அளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.6. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்க டோட்டல் ஹைட்டு 0.28 + 0.32 1.6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 760. ஸோ 760யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போது எக்ஸ் டைரக்ஷனில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இல்லாமல் எண்டிங் பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் டைரக்ஷன் எண்ட் பாயிண்ட்னால நம்மளுக்கு வேல்யூ வந்து 0.26 + 0.64 ரெண்டு சேர்த்தா 0.9, இங்கே 0 வரைக்கும் பார்த்தோம்னா 1.28. இது ஐ டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன்றனால ஒய் டைரக்ஷன் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜே 320 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒய் டைரக்ஷனில். அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க வேல்யூ எடுக்கிறோம். எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க வேல்யூ 0.9, இப்போ ஒய் டைரக்ஷனில் அதோட வேல்யூ 0. ஸோ எக்ஸாக்டாக அந்த 0 பாயிண்டில் வந்து இன்னும் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபோர்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி இந்த சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிடியூட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்லிபிரியம் ஃபோர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் Fy equal to 0.
ஸோ இப்போது சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு, மற்றதெல்லாம் ஒயில் தான் இருக்குது. அப்போது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா -520 -760. அப்போ ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1280. ஸோ மைனஸ் டைரக்ஷனில் கிலோ நியூட்டன். இப்போ சிக்மா ஆஃப் எஃப்ஒய் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒய் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயில் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் ஒரு ஒயில் இருக்குது. அப்போது -620 + 320. ஸோ 320 பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ இங்கே போட்டிருக்கிறத பாருங்கள், இதை வச்சவே நீங்கள் மைனஸ் ப்ளஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -300 கிலோ நியூட்டன். இப்போது ரிசல்டன்ட் ஆரோட ஃபார்முலா R = √of sigma of fx whole square plus sigma of fy whole square. So √of sigma of fx பார்த்தீங்கன்னா -1280 whole square plus fy ஓட ஃபார்முலா -300 whole square. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 1638400 plus 990,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 1728400. ஸோ இதை ரூட் எடுத்தோம்னா 1314.7 கிலோ நியூட்டன். ஸோ நம்மளுக்கு ரிசல்டன் கிடச்சிருச்சு. ஸோ R = நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைரக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ θ = tan inverse sigma of fy divided by sigma of fx. ஸோ இந்த ஃபார்முலாலாம் வந்து நம்ம ஏற்கனவே பழைய சம்ஸில் போட்டிருக்கோம். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் அதை வந்து போட்டிருப்போம். ஸோ tan inverse sigma of fy -300 divided by -1280. ஸோ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. அப்போது ஸோ tan inverse இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.16 டிகிரி. ஓகேங்களா? அப்போது டைரக்ஷன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் எவ்வளோன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அந்த ரிசல்டன்ட் வந்து எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆன டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 13.16 டிகிரியில் ரிசல்டன்ட் இங்கே R வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது இது இன்டர்செக்ட் ஆகிற இடத்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ போர்டு வந்து நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரோட வேல்யூ 1314.7. ஓகேங்களா? கிலோ நியூட்டன். இப்போ மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஆஃப் R at O, மொமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் at O = x இன்ட்டு, அது எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, மொமெண்டம் இஸ் டு ஃபோர்ஸ் காம்போனண்ட். ஸோ இங்கே ஃபோர்ஸ் காம்போனண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -fy, இதுதான் இங்கே ஃபோர்ஸ் காம்போனண்ட்டு. ஸோ இங்கே மொமெண்டம்ன்றது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இந்த மொமெண்டம் ஏற்பட்டிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் காம்போனண்ட் வந்து இதுதான்.
ஸோ அப்போது நம்மளுக்கு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இந்த MRO. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட். ஸோ மொமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தனித்தனி மொமெண்டம் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ மொமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு அட் O ஈக்குவல் டு நம்மளுக்கு மொமெண்டம் அட் 520. ஸோ 520ல் எவ்வளோ மொமெண்டம் நடந்தது ப்ளஸ் மொமெண்டம் அட் 620 ப்ளஸ் மொமெண்டம் அட் 760 ப்ளஸ் மொமெண்டம் அட் 320 ப்ளஸ் சென்டர் மொமெண்டம் அட் E. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொமெண்டம் அட் 520. ஸோ மொமெண்டம் அட் 520 ஈக்குவல் டு நம்மளுக்கு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 520 வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்குது. ஸோ மைனஸ் 520 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் 0.32. அதுதான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் 166.4 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ மொமெண்டம்ன்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து 520, டைரக்ஷன் மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் 520 இன்டூ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஃபோர்ஸ், அப்போ ஒய் ஆக்சிஸில் டைரக்ஷன் இருக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் இருக்க டைரக்ஷன் 0.32. இப்போ அதே மாதிரி எம் அடுத்தது 620. ஸோ 620 ஈக்குவல் டு இதுவும் மைனஸ் டைரக்ஷன், அப்போ மைனஸ் போட்டுக்கிறோம். 620 ஃபோர்ஸு 620 இன்டூ அதோட டிஸ்டன்ஸ். ஸோ 620ன்றது ஒய் டிஸ்டன்ஸு, அப்போ அதோட எக்ஸ் பார்க்கணும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.26. ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் 161.2 கிலோ நியூட்டன் மீட்டர். இப்போது அடுத்த மொமெண்டம் M760. M760 பார்த்தீங்கன்னா 760 மைனஸ் டைரக்ஷன், ஸோ மைனஸ் 760 இன்டூ 760 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அப்போ இதோட ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 1.28 வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ மொமெண்டமோட வெர்டிக்கல் டைரக்ஷன் அதுதான் பார்க்கணும். ஸோ மொமெண்டமோட வெர்டிக்கல் டைரக்ஷன் போட்டோம்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 972.8 கிலோ நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட்டு M320. ஸோ M320யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 320ன்றது பாசிட்டிவ் வேல்யூ. 320 ஸோ ஒய் ஆக்சிஸில் போகுது, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் 0.9 இன்டூ 0.9. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 288 கிலோ நியூட்டன் மீட்டர். அடுத்து ME. MEன்றது கப்புள் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த கப்புள்ன்றது தான் அந்த E. ஸோ கப்புள் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அட் E டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 1150 கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த எல்லா மொமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ அதுதான். இப்போ இந்த மொமெண்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது டைரக்ஷன், அதனால் பாசிட்டிவ் வந்திருக்கு. இதுவும் பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்றது நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும், கவுண்டர் கிளாக் வைஸ்ன்றது பாசிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு தரும். ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் பாசிட்டிவ் ஆன்சர் வந்ததோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருக்கும். அதாவது மூமெண்ட் இந்த மாதிரி இருந்துடும். இதே கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் இருந்ததுன்னா அது நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த எல்லா மூமெண்ட்டையும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது MRO ஈக்குவல் டு 520யோட வேல்யூ மைனஸ் 166.4 ப்ளஸ் 620 வேல்யூ மைனஸ் தான் வந்துருக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 161.2. அடுத்தும் மைனஸில் தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, மைனஸ் 972.8. அடுத்த வேல்யூ ப்ளஸ் 288 ப்ளஸ் 1150. ஸோ மொமெண்டம் மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் தான் கிடைக்குது. 137.6 கிலோ நியூட்டன் மீட்டர். இதுவும் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஏன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் கிடச்சிருச்சு. அப்போ அந்த மொமெண்டம் பேஸ் பண்ணி நம்ம இங்கே
மொமெண்டமில் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து சிக்மா ஆஃப் எஃப்ஒய் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் அழைச்சிடறேன். மொமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் அட் ஓ. ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ 137.6 ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சொல்லியிருக்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் ஓ, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டூ மைனஸ் ஆஃப் -300. ஸோ -300ன்றது நம்ம எஃப்எஃப்எக்ஸோட எஃப்எஃப்ஒய்யோட வேல்யூ. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. அப்போது 137.6 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 300. அப்போ 300 மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது நாங்கன்னா டிவைட் ஆகும். அப்போது 137.6 டிவைட் பை 300 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.458 மீட்டர். இதுதான் எக்ஸோட டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்டன்ட் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1314.7 கிலோ நியூட்டன். அண்ட் அதோட மேக்னெட்டிக் கன்சர் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 13.16 டிகிரி. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ், அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ஓ, அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.458 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது மேக்னிடியூட், ரெண்டாவது கண்டுபிடிச்சது டைரக்ஷன், ஸோ மூணாவது கண்டுபிடிச்சிருக்கிறது டிஸ்டன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.